Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry quarterly exam original question paper தான் பார்க்க போறோம். official question paper தமிழ் மீடியம் plus வந்து ஒரு 2 years previous year question paper இதெல்லாம் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாமே. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து இங்கிலீஷ் மீடியமும் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போத் 11th and 12th ப்ளஸ் வந்து 10th அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். அதேமாதிரி 11th குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 10th பார்த்தீங்கன்னா 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. சரிங்களா? இது ஒரு 3 year கொஸ்டினோட கலெக்ஷனு. ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பரையாவது மினிமம் படிச்சிருங்க. நான் இது வரைக்குமே எதுவுமே படிக்கலை. இனிமேல் தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிறது சரிங்களா ஒரு கொஸ்டினாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள், அல்லது 2 அல்லது முடிஞ்சால் 3மே என்ன பண்ணுறங்க கம்பேர் பண்ணுறங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் அது படிங்க. அதற்கு முன்னாடி நம்ம வந்து குவார்ட்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸாக போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் 12th குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். 11th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ் எப்பயுமே சொல்கிறது தான், 1 மார்க்ஸ் புக் பேக்கில் படிச்சிருங்க. ஸோ இதில் 3 இயர் கொஸ்டின் பேப்பரோட 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க் கம்பேரிசன் பார்ப்போம். எந்தளவுக்கு ரிப்பீட்டான கொஸ்டின் இருக்குது, எந்தளவுக்கு புதிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். வாயு நிலைமை தூய்மையாக்குவதற்கான அடிப்படை தேவை. ஃபிஷர் ஸ்ட்ரோப்ஸ் முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதுக்கடுத்து ஹாலஜனை சேர்மங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. Fe3+ மற்றும் Fe2+ எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அயனி படிகங்களின் பண்புகளை தருக. அர்கீனியஸ் சமன்பாட்டை எழுது. இதில் இடம்பெற்றுள்ள விளக்குக. ஏதேனும் 2 ஆல்கஹால் மற்றும் ஃபீனால்களை வேறுபடுத்துக. இரோட்ரிபின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் வடிவத்தை தருக. pH = 5.4 என கொண்ட ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனிச்சரிவை மோல் லிட்டர் அலையில் கணக்கிடுக. சரிங்களா? இது ஒரு இயர் கொஷினு. ஸோ இது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஷினு. ஸோ இது வந்து 1 மார்க்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க, அல்லது வந்து நீங்கள் புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. எல்லாரும் புக் பேக்கை படிச்சுருங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வாயு நிலைமை தூய்மைகளுக்கான அடிப்படை தேவைகள். இது ஃபஸ்ட்டு கொஷினே என்ன ஆகிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கொஷின்லையும் இருக்குது சரிங்களா. இந்த கொஷினில் இங்கே பார்க்கலாம், அதே கொஷின் இங்கேயும் இருக்குது. அதே போல் போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாறுவாய். பிற ஹாலன்களை காட்டிலும் புளூரின் அதிக வினைத்திறனுடையது ஏன். Fe3+ Fe2+ எது அதிக நிலைப்புத்தன்மை சரிங்களா. இந்த கொஷின்லையும் இதே 19வது கொஷின் அதே சேமாக இங்கேயும் என்ன இருக்குது, 19வது கொஷினாக இருக்குது. ஸோ 2 கொஷின் இதிலே ரிப்பீட் ஆகிருக்கு. தாங்கல் கரைசல் என்றால் என்ன, டவ் முறையை எழுதுக. N-புரோப்பைல் பென்சினை H+KMnO4 கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது நிகழ்வதென. பென்சாயிக் அமிலத்தோட பயன்கள். அதுக்கடுத்து 24 பார்த்திங்க அப்படின்னா அந்த வினைகளை கொடுத்துருப்பாங்க. இரும்பு துருப்பிடித்தல், அந்த இலோனியம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் கொஷினு. ஸோ இதுலேயும் 1 மார்க்ஸ் இது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சு நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வானார்கள் முறையினை விவரி, இதுவும் ரிப்பீட்டர்னு நினைக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து வானார்கள் பற்றி ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இல்லை, 3 மார்க்கில் ஏதாவது பார்க்கலாம். ஸோ வானார்கள் பார்த்துங்க. போரிக் அமிலத்தை வெப்பப்படுத்தும் போது வினியை எழுதுக. குரோமைல் குளோரைடு சோதனை. அதுக்கடுத்து X மற்றும் Y அணுக்கள் இந்த 19 BCC படிக அமைப்பினை உருவாக்குகிறது. இந்த கொஷினு பூஜ்ய வகை வினைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாங்கல் கரைசல் என்றால் என்ன, இரத்தத்தில் உள்ள தாங்கல் கரைசல் என்ன, கிளிசரால் அந்த கொஷினை படிச்சிருங்க. பூர்த்தி செய்க கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஈரோட்ரோஃபின் தயாரிப்பு அதன் பயன்கள் சரிங்களா. இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ இந்த 3 2 மார்க் கொஷினையாவது கம்பல்சரியாக படிச்சிருங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 2 மார்க்ஸ் இருக்கும். இதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து
20க்கு மேலே 2 மார்க்ஸ் இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27க்கு மேலே நமக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதையாவது படிச்சிருங்க. அதே போல் 3 மார்க்ஸ் அதே மாதிரி தான் சரிங்களா. 3 மார்க்ஸ் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன, போரிக் அமிலம் எண்ணெய வகைச்சூடன் எவ்வாறு வினைபுரிகிறது, ஹீலியத்தோட பயன்கள், இதெல்லாமே திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, ஒரு வினையின் அரைவாழ்வு காலத்தை வரையறு, முதல் வகை வினையின் அரைவாழ்வு காலம் துவக்கச்செறிவை சார்ந்து அமைவதில்லை என காட்டுக, விக்டர் மேயர் சோதனை இதுவும் நிறைய டைமில் கேட்குறது, பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பின்வருவற்றை எவ்வாறு தயாரிப்பாய், சோடியம் அசிட்டேட்லேருந்து ஈத்தேனு, டொலுனிலிருந்து பென்சாயிக் அமிலம் சரிங்களா. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஸ்டின் 33 வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செட்டில் 3 மார்க்ஸு, நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறை, சங்கிலி தொடராக்கம்னா என்ன, கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பு, ஹீலியத்தின் பயன்கள் இது வந்து ரிப்பீட்டர் கொஸ்டின் அதே போல் இங்கேயும் இருக்குது சரிங்களா. 27 அதே மாதிரி இதுலேயும் 27. லேந்தனைடு ஆக்டினைடு ஒப்பிடுக அந்த குறுக்கம்லாம் வரும், அந்த கொஸ்டினை படிச்சிருங்க. அலகு கூட்டினை வரையறு, 7 வகையான அலகு கூட்டுகள், வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்க, லூகாஸ் சோதனை, அதே போல் ஏபிசி கண்டறியுது சரிங்களா. இந்த ஓரினே ஈரினே மூவினே இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பாருங்கள். ப்ளஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மிட்டம் எக்ஸாம் நடந்திருக்கும், அல்லது யூனிட் டெஸ்ட்டு இதெல்லாமே நடந்திருக்கும், அல்லது மந்த்லி டெஸ்ட்டு. ஸோ மந்த்லி டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பராக நீங்கள் மினிமம் படிச்சிருங்க சரிங்களா. அதே போல் சில்வர் எவ்வாறு மின்னார் பக்கத்தில், இது இன்னொரு செட்டு கொஸ்டின். அயனிகளின் காந்த திருப்புத்திறன் கேட்டிருக்காங்க. ஹெண்டர்சன் சமன்பாடு இதெல்லாமே நிறைய டைம் கேட்குறது. வேதிவினை கூறு வரையறுக, இந்த ஒரு வினை ஆல்குடன் விக்டர் மேயர் முறை இது ரிப்பீட்டர் கொஸ்டின் சரிங்களா. அதுக்கடுத்து ரோசன்ட் முறை ஒடுக்க வினை, அதுக்கடுத்து பின்வரும் பழங்களில் உள்ள எஸ்டரை குறிப்பிடுக, இந்த பின்வரும் வினை வகை இரும்பு துரிப்படுத்தல் இதுவும் ரிப்பீட்டர் கொஸ்டின் சரிங்களா. இப்போ பார்த்ததுலேருந்தே ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் ரிப்பீட்டர், அதாவது நம்ம பாஸ் ஆகிறதுக்கு அளவுக்கான கொஸ்டினை இந்த ரிப்பீட்டர் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கான கொஸ்டினும் ரிப்பீட்டர் கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ அடுத்து 5 மார்க்ஸு, 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 மார்க்காக கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது 2 மார்க்கு 3 மார்க் இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்னார் பகுப்பு முறை மூலம் சில்வர் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகிறது, பொட்டாஷ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, இதனை 500K வெப்பநிலைக்கு உட்பட்டும் போது என்ன நிகழ்கிறது. அதுக்கடுத்து 35ல் பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம் ஒரு நீர்க்கும் காரணி என்பதை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மந்த இணை விளைவு என்றால் என்ன, லேந்தனைடு ஆக்டினைடு இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர் கொஸ்டின். அளவுகோடு இதுவும் ரிப்பீட்டர் கொஸ்டின். ஷார்ட்கி குறைபாட்டினை விளக்குக சரிங்களா. அதுக்கடுத்து இரு மூலக்கூறு வினைகளுக்கான மோதல் வினை, சமமோலார் அசிட்டிக் அமிலம் மற்றும் சோடியம் அசிட்டேட்டை கொண்டுள்ள ஒரு அமில கரைசலின் தாங்கல் முறையினை விளக்குக, தாங்கல் திறன்னா என்ன, இந்த ஆஸ்வால்ட் நீர்த்தல் சோதனை இது வந்து ரிப்பீட்டர் கொஸ்டின். ஒரு வினையின் வினைவகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள், பின்வரும் வினைகள், இந்த டவ் வினை இதுவும் ரிப்பீட்டர் கொஸ்டின் சரிங்களா. வின்னியம்சன் ஈத்தர் பினாப்திலின் தயாரிப்பு முறை, அதுக்கடுத்து ஆல்டால் குறுக்க விளைவு. இந்த 5 மார்க்ஸை மட்டும் பாருங்கள், இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேயே இந்த 4 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. அதுக்கடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா நம்ம மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காங்க, யார் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் அவை, மின்னார் தூய்மையாக்கலின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக, போரிக் அமிலத்தின் வெப்பவியலுக்கான சமன்பாடு, டைபோரானின் வடிவமைப்பு. அதுக்கடுத்து பின்னொரு மூலக்கூறு அவற்றின் மூலக்கூறு அமைப்பு, நைட்ரிக் அமிலம், டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, பாஸ்பரிக் அமிலம், பாஸ்பைன், ஹாலஜினைட்டை சேர்மங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து பொட்டாசியம் டைகுரோமைடு தயாரித்தலை விளக்குக. அதுக்கடுத்து எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்களை வேறுபடுத்துக, உலோகம் குறையப்படும் குறைபாடுகளை எடுத்துக்கூட்டுடன் விளக்குக சரிங்களா. அதுக்கடுத்து அல்லது கொஸ்டின், ஏ விளைபொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்பட்ட வேகவினை, ஆசால்ட் நீர்த்தல் சோதனை இது ரிப்பீட்டடு கொஸ்டின். ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து 38 கால்குலேஷன் ஏபிசி கண்டறிய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 38 வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், இந்த நுரை மிதப்பு முறை ரிப்பீட்டட் கொஸ்டின், இலங்கை வரைபடத்தின் வரைம்புகள், போரேட் உப்பை கண்டறியும் சோதனை, ஜியோலைட்டுகள், அயனி படிகங்களில் பொதுப்பண்பு, பிசிசி இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்,
முதல் வகை வினைக்கான தொகுப்பட்ட சமன்பாட்டை திறகு இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. இந்த ஆஸ்பால்ட் நீர்த்தல் சோதனை இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. ஆக்டினைடு லாந்தனைடு வேறுபாடு இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. டைஆக்சைன் அசிட்டால்டிகைடு எத்திலீன் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஆல்டால் குறுக்க வினை இது வந்து நிறைய கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபார்முலின்னா என்ன, அதோட பயன்கள் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. மினிமம் நீங்கள் இந்த கொஷினை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு போனாலே போதும். நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும். ஒரு 2 கொஷினாவது படிங்க சரிங்களா. இதே தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ மினிமம் 2 அல்லது 3ஆவது படிங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னா அது எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.